Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை யோவான் 3ஆம் அதிகாரம். யூதருக்குள்ளே அதிகாரியான பரிசேயன் யார்? நிக்கோதேமு. நிக்கோதேமு எப்பொழுது இயேசுவினிடத்தில் வந்தான்? ராக்காலத்தில். நிக்கோதேமு இயேசுவினிடத்தில் வந்து அவரை யார் என்று அறிந்திருக்கிறதாக கூறினான். அவரை தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறதாக கூறினான். நிக்கோதேமு இயேசுவை தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று எதனால் அறிந்திருக்கிறதாக கூறினான்? ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு நிக்கோதேமுக்கு என்ன பிரதியுத்தரம் கூறினார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றார். ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? யார் யாரிடத்தில் கேட்டது? நிக்கோதேமு இயேசுவிடம். யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றார் இயேசு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றார். மாம்சத்தினால் பிறப்பது எதுவாயிருக்கும் என்றார் இயேசு. மாம்சமாயிருக்கும். ஆவியினால் பிறப்பது எதுவாயிருக்கும் என்றார் இயேசு. ஆவியாய் இருக்கும். எதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்றார் இயேசு. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் என்றார். எது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது என்றார் இயேசு. காற்று. காற்று தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசும் போது எது நமக்கு தெரியாது என்றார் இயேசு. அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் தெரியாது என்றார். யார் காற்றை போல் இருக்கிறதாக கூறினார் இயேசு? ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவன் காற்றை போல் இருப்பதாக கூறினார் இயேசு. இவைகள் எப்படி ஆகும் என்று இயேசுவிடம் கேட்டது யார்? நிக்கோதேமு. நிக்கோதேமு இஸ்ரவேலில் என்னவாக இருந்தான்? போதகன். எதை சொல்லி எதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் என்றார் இயேசு. அறிந்திருக்கிறதை சொல்லி கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் என்றார். அவர்கள் எதை ஏற்றுக்கொள்ளுவதில்லை என்றார் இயேசு. அவர்கள் எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுவதில்லை என்றார். அவர்கள் எதை விசுவாசிக்கவில்லையே என்றார் இயேசு. பூமிக்கு அடுத்த காரியங்களை இயேசு அவர்களுக்கு சொல்லியும் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்றார். எதை அவர்களுக்கு சொன்னால் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று இயேசு கேட்டார். பரம காரியங்களை. யாரே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்றார் இயேசு. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்றார். மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது எது? சர்ப்பம். கெட்டுப் போகாமல் இருப்பவன் யார்? மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறவன். மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் எதை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும்? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்துருளினது யார்? தேவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை யாருக்காக தந்துருளினார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனுக்காக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எதற்காக தந்துருளினார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்துருளி உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார்.
தேவன் தம்முடைய குமாரனை எதற்காக உலகத்திற்கு அனுப்பவில்லை? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பவில்லை. தேவன் தம்முடைய குமாரனை எதற்காக உலகத்திற்கு அனுப்பினார்? அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். குமாரனை விசுவாசிக்கிறவன் எதற்குள்ளாக தீர்க்கப்படான்? ஆக்கினைக்குள்ளாக. குமாரனை விசுவாசியாதவனுக்கோ என்ன ஆயிற்று? தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. உலகத்திலே வந்திருந்தது எது? ஒளி. பொல்லாதவைகளாய் இருக்கிறது எது? மனுஷருடைய கிரியைகள். எது ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது? மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளியை பகைக்கிறது யார்? பொல்லாங்கு செய்கிற எவனும். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஏன் ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான்? தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளிப்படும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறவன் யார்? சத்தியத்தின்படி செய்கிறவன். இயேசுவும் அவருடைய சீஷரும் எங்கு சஞ்சரித்து வந்தார்கள்? யூதேயா தேசத்தில். இயேசு யூதேயா தேசத்தில் சஞ்சரித்து என்ன செய்து வந்தார்? ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். எங்கு தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். சாலேம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்தில். யார் வந்து யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள்? ஜனங்கள். யோவான் ஐனோன் என்னும் இடத்தில் இருந்தபோது என்ன செய்யப்படவில்லை? காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் எதை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று? சுத்திகரிப்பை குறித்து. யோவானுடன் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்தவர் யார்? இயேசு. யோவான் யாரை குறித்து சாட்சி கொடுத்திருந்தார்? இயேசு. இயேசு என்ன செய்வதாக யோவானிடம் கூறப்பட்டது? இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்றும் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றும் கூறப்பட்டது. எங்கிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்றான் யோவான். பரலோகத்திலிருந்து. யோவான் தன் சீஷரிடம் அவர்கள் எதற்கு சாட்சிகள் என்றான்? தான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று தான் சொன்னதற்கு அவர்கள் சாட்சிகள் என்றான். மணவாளன் யார்? மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனோடு அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுவது யார்? மணவாளனுடைய தோழன். எது தனக்கு சம்பூரணமாயிற்று என்றான் யோவான். மணவாளனுடைய தோழன் மணவாளனுடைய சத்தத்தை கேட்கிற சந்தோஷத்தை குறித்த சந்தோஷம். அவர் டேஷ் நான் டேஷ் வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எல்லாரிலும் மேலானவர் யார்? உன்னதத்திலிருந்து வருகிறவர். பூமியின் தன்மையுள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறவன் யார்? பூமியிலிருந்து உண்டானவன். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எப்படிப்பட்டவர்? எல்லாரிலும் மேலானவர். இயேசு எதை சொல்லுகிறார் என்றான் யோவான். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார் என்றான். எதை யாரும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்றான் யோவான்.
இயேசுவினுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் எதை நிச்சயப்படுத்துகிறான் என்றான் யோவான். தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர் யார் என்றான் யோவான். தேவனால் அனுப்பப்பட்டவர். தேவன் எதை தன்னால் அனுப்பப்பட்டவருக்கு கொடுத்திருக்கிறார் என்றான் யோவான். தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்றான். பிதாவானவர் யார் கையில் எதை ஒப்பு கொடுத்திருக்கிறார்? பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எதை உடையவனாய் இருக்கிறான்? நித்திய ஜீவனை. யார் ஜீவனை காண்பதில்லை? குமாரனை விசுவாசியாதவன். குமாரனை விசுவாசியாதவன் மேல் எது நிலை நிற்கும்? தேவனுடைய கோபம். Thank you. Amen.